அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழிப்போக்கன் ரோட்டில் போயிட்டுருக்கிறான். அவன் கண்ணில் ஒரு கல் படுது. அந்த கல் மின்னுது, அழகாக இருக்குது. போய் அந்த கல்லை போய் டக்குன்னு எடுத்துக்கிறான். எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறான். அப்புறம் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஒரு வியாபாரிகிட்ட போகிறான். போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, காசு இருந்தால் கொடுக்குறீங்களா, நான் 2 நாள் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அந்த வியாபாரிக்கு சும்மாவெல்லாம் காசு கொடுக்க முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியும், உனக்கு எப்படி நான் காசு கொடுக்க முடியும்னு சொல்கிறான். என்கிட்ட ஒரு அழகான ஒரு கல் இருக்குது, அதை வச்சுட்டு காசு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து கல் எடுத்து காமிக்கிறான். இது எங்கேருந்து எடுத்து அப்படின்னு சொல்லி வியாபாரி கேட்குறாங்க. நான் வர வழியில் கிடந்துச்சு. அந்த வியாபாரி இந்த கல்லை வாங்கி பார்க்குறாரு. சாதாரண கல் கிடையாது, வைரக்கல். அதனோட மதிப்பு ரொம்ப அதிகம்னு அந்த வியாபாரிக்கு தெரியுது. ஆனால் அவர் வைரக்கல்னு சொல்லலை. என்ன சொன்னால் வேணுன்னே என்ன சொல்கிறாரு அந்த வியாபாரி, இது சாதாரண கல் தான், சரி சரி நீ கேட்குற, ஒரு 20 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த வழிப்போக்கன் எனக்கு ரொம்ப பசிக்குது, 20 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்ன சாப்பிட முடியும், ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு முழுசாக நான் என்ன வேணுமாலும் வாங்கி சாப்பிட்டுக்குவேன், ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த வியாபாரி பேரம் பேசுகிறாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, 20 ரூபாய்னா நான் வாங்கிக்கிறேன், இல்லையா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 பேர் பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒருத்தர் வரார். ஒருத்தர் அந்த கல்லை பார்த்த உடனே நான் இதை வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கல்லை வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போயிடுறாரு. இடையில ஒருத்தர் வந்தார்ல அவர். உடனே இந்த வியாபாரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே முட்டாள், வெறும் 1000 ரூபாய்க்கு அந்த கல்லை நீ கொடுத்துட்ட, அந்த கல்லோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா, அது சாதாரண கல் கிடையாது, வைரக்கல். அதனோட மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும், முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி கோவத்தில் திட்டுறான். உடனே இந்த வழிப்போக்கன்னு சொன்னானா, எனக்கு அது வைரக்கல்னு எனக்கு தெரியாது, நான் சாதா கல் நினச்சேன், ஆனால் நீ வைரக்கல் தெரிஞ்சுமே என்கிட்ட 100 ரூபாய்க்கு பேரம் பேசிகிட்டு இருந்தே வேறு, நீ தான் முட்டாள், ஏன்னா அதோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சு நீ கோட்டை விட்டுட்ட, அதனால் நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. உண்மையாலுமே யார் முட்டாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.